என்கிட்ட சொன்னாங்கன்னா அடிச்சு எந்த டீம் போய் அடிச்சு ஆனா இந்த மிலிட்டரி பேஸ்க்கு போக முடியாது மிலிட்டரி பேஸ் கார்கோ அப்புல இந்த இடம் ஒண்ணுதான் காலியா இருக்கு நமக்கு தேவையே இல்ல தல கில்லு நமக்கு தேவையே கில்லே நமக்கு தேவையே கிடையாது நம்ம முட்டை கில்லு எடுத்தாலுமே நம்ம தான் வின்னு நம்ம முட்டை கில் எடுத்தாலுமே நம்ம தான் வின்னு இது என்ன ஐயா இதா முட்டை கில் எடுத்தாவே நம்ம தான் வின்னு இவர் ஈவென்ட்ல இறங்கிட்டான் எம்எஸ்சி ப்ரோ ஈவென்ட்க்கு வந்துட்டாரு வீனுக்கு இவனை பார்த்தா காயின் வந்து எடுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த காயின் மறைச்சு எடுத்துட்டு போயிடுவானா எனக்கு செத்துருவானப்பா பார்த்தா தெரியுது மன எனக்கு கடுப்பாகுது எனக்கு பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு தான் நீங்க டிடிஎஸ் பாருங்க நான் லாஸ்டா அவங்க வரும்போது என்னவோ பாத்துக்கலான்னு கொஞ்சம் ப்ரெஷர் ஆக வேண்டாம் நீ பொய்யோ இவன் ராவடி இவனை தடி பாரா சாமி எனக்கு ஒரு வேலை இருக்குடா சாமி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் என் வேலையில கட் ஆக சரியா தயவு செஞ்சு அமைதியார் சாமி நான் பாத்துக்கிறேன் என் வேலையை நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு வேலை இருக்கு விட்டு ஜெயிக்கணும் சரியா நீ உன் புங்க மூடிக்கிட்டு பொச்ச மூடிட்டு உன் வேலை புங்க மட்டும் பாரு சரிதா நான் பாத்துக்கிறேன் அது நான் பல தடவை சொல்லிருக்கேன் என் எது குறுக்க வராத வகுந்துருவேன் அப்படின்னு உன் பாச கூதியெல்லாம் வேற எங்கேயா போய் ரோலிங்கள்ட்ட வச்சுக்காது பிடிக்காது பேச கூட மாட்டேன் எம்எஸ்ஓபி அகால மரணம்னா முடிஞ்சிச்சு 4 பேர் ஏறிட்டாங்க இந்த நாய்கிட்ட சொல்லிதானே பண்ணேன் நானு எனக்கு தெரியாதா இது நடக்கும்னு சொல்லிதான் நான் பண்ணேன் தேகம் கில்லர் வீட்டுக்கு 8 கில் தான் இந்த மேட்ச்ல யாருமே கில்லர் கிசா டீம் தான் 12 கில் கிசா டீம் 12 வச்சிருக்காங்க இவங்க ஓஜி வீட்டஸ் 9 தாண்டி ஆர்சி வீட்டஸ் 7 நாட்டாமணி 10 பரவாயில்ல இவங்க இவ்வளவு எடுத்து 12 கில் எடுத்துருக்காங்களே இவன் வேற நடுவுல கேடிவியை பார்த்துட்டு வந்து ஒரே ராவடியா இருக்குது டேய் போடா அங்கிட்டு ஒரே ராவடி வேற ஒரே ராவடியா இது கடுப்பாகுது டோலி கூட அமைதியாகுது பேசுறத கேட்டுட்டு ராவடி தான் முடியல டோலி மாதிரி பேசிக்கிறான்டா டே அமைதியாடுறா டே எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்கவே பிடிக்காதுடா டே எனக்கு டோலி பேசினா இந்த மாதிரி பிடிக்காதுடா டே நீ ஏன்டா டோலா இப்படி பேசிட்டு இருக்கிற நார்மலா ராடி நார்மலா அப்படி துரத்துறான்டா எஸ்எப்டு துரத்தி தான் அடிக்கிறாங்க மட்டும் தான் ஃபுல் ஹெச்பி மொட்டைக்கு சாக்கோ என்ன பண்ணாரு எம்எஸ்ஓபி பறந்து வராரு அவ்வளவுதான் பறந்து வந்து ஒரே ஏத்து கச்சச்சா சஞ்சு ப்ரோ வந்து ஆமா லாஸ்ட் ராசன் இவள வந்து அடிக்குது இன்னொருத்த அங்க இருந்து சுட்டது கூட தெரியல உனக்கு அங்க இருந்து சொட்டான் அவரை சுட்டு போயிட்டு இருக்க மாதிரி துரத்தி அடிக்கிறாங்க இந்த பிரஷர் இருந்தா கடைசி வரைக்கும் ஒண்ணே பண்ண முடியாது அதாவது எல்லாம் இருக்குது ஜெயானி ஒரு டோலி தான் டாக்டர் தான் தெரியும் அதுதான் வாய் திறந்துச்சா அமைதியா அது பாட்டு பேசிட்டு அமைதியா கெத்தா அது பாட்டு இருந்து போயிடுது ஒரு டோலனா ஒரு ராவுண்ட் தாங்க முடியல இவனை மாதிரி பசங்களால தான் எல்லாமே போகுது எல்லாமே போறதுக்கு காரணம் இவன் தான் இவனுக்கு தான் எல்லா வேலையும் காட்டுறானுங்க போயிட்டு நீ என் உயிரே இல்லடி நீ இவனாலதான் ப்ரோ இவன் மாதிரி தான் ப்ரோ
புல்லாகிறானுங்க பார்த்தாவே பத்திட்டு வருது. அன்பு காமிக்காதடா, இருந்தா போதுண்டா ஷாரன். ஷாரன் இட்ஸ் எனஃப். ஓகே எல்லாரும் யூ டோன்ட் நீட் டு ஷோ, யூ டோன்ட் நீட் டு ஷோடா. நீ வந்து அப்படியே வச்சா இருந்தாவே போதும், ஓகேவா? நீ அமைதியா குட் பாயா இருந்தாவே உனக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடத்திடும். பாத்தியா, மிஷின் வருது, எல்லாமே வருது. ஆனா டென்ஷன் ஆகாதீங்கன்னான்ட்டு சொன்னாருண்ணே. அதனால நான் இந்த வாட்டி ஓகே நான் பிரஷர் ஆகுவேன், நான் வேற டீம் பார்க்கலாம்னு நான் சொன்னேன். கடைசில அது வேற ஆனா ஓஜி விடிஎஸ்க்கும் கேபிடிஎஸ்க்கும் ஆமா ஆமாப்பா ஆமாப்பா ஆமா. டோனி ஜியூஸ் மட்டும் இருக்கான், ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான், ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான். ஜியூஸ் கேபிடிஎஸ் நானே செய்யறதா, கேபிடிஎஸ் நானே செய்யறதா, பிடிஎஸ் கேபிடிஎஸ் நானே செய்யறதா, பிடிஎஸ் பாராந்து வரான், பாராந்து வரான். அங்க டோல் எகிரே அடிக்கிறான், டோல் எகிரே அடிக்கிறான், பறந்து பறந்து அடிக்கிறான், பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறான். 3 பேருமே ஹாலம் மாரானா கோல் ஸ்டாப். 14 கில் பிடிஎஸ் காரன், பிடிஎஸ் காரன் எஸ்ஓ பிடிஎஸ் மறுபடியும் நாளைக்கு இனி பண்ணி அன்னைக்கு கடைசி மேட்ச்ல ஜெயிச்சா மாதிரி ஜெயிச்சானா, அவ்வளவுதான். இவங்க நாட்டாமானியும் 14, 2 டீம் 14ல இருக்காங்க. இவன் கே பீட் எஸ்ஓ பிடிஎஸ் கிட்ட லூட் இல்ல, ஒரு டைட்டன் மட்டும் தான் இருக்குது. ப்ராப்பர் லூட் கிடையாது, கடைசி வரைக்கும் வரணும். ஆனா பிடிஎஸ்க்கு பிரஷர் இருக்கு, ஜெயிக்கணும், கில் அடிக்கணும்னு. அந்த பிரஷர்ல ஏதாவது பண்ணணும். பிடிஎஸ் ஆமா, முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு 10 இல்ல 12 போட்டுருவாங்க. இவங்களை உயிரோட விட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா பிடிஎஸ் கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டா எஸ்ஓ பிடிஎஸ் ஜோன்ல இருக்காங்க. ஜோன் சென்டர்ல அதே மாதிரி டீம் 4 அபிஓபி அணி ஜோன் சென்டர். ஜோன்ல மொத்தமா 5 டீம் தான் இருக்கு. எஸ்டிஜி அணி, ஓஜிபிடிஎஸ், அப்புறம் வந்து அபிஓபி அணி. கோல் ஸ்டாப். கிருகிருப்பா சக்கரம் போட்டு போயிட்டு இருக்காரு, கிருகிருப்பா சக்கரம் போட்டு. ஃபைனல் ப்ளோ அவர்தான். ஓஜிபிடிஎஸ்ல லாஸ்ட் கில் ஜியூஸ் அடிச்சது அவர்தான். ராடக் 2 கில், கோஸ்டோபி 4 கில், சாய் 2 கில், ட்ரோல் 6 கில், மொத்தம் 14 கில் கைஸ் ஓஜிபிடிஎஸ். ஹையஸ்ட் கில் டார்கெட் பாத்தீங்கன்னா மொத்தம் 27 எடுத்து வெற்றி எடுத்துட்டா அவங்க தான் 27. எனக்கு தெரிஞ்சு இப்ப எஸ்ஓ பிடிஎஸ் கிட்ட நிறைய காயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கார்கோ ஹப்ல வந்து எல்ஜி டீம் தான் இருந்துச்சு, அவங்கள அடிச்சுதான் அவங்க லூட் எடுத்திருக்காங்க. இவங்க மிலிட்டரி பேஸ்ல இருந்து போய் மிலிட்டரி பேஸ் அப்பல இருந்து எப்படிக்கா வந்து இவங்க கிட்ட அடி வாங்குனாங்க ஸ்டார்ஸ் கிட்ட அந்த அணி லாஸ்ட் டாஸ். அவங்க செவர்னி கார்கோ ஹப்ல தான் இருந்தாங்க கேம் ஸ்டார்டிங் வந்து. அங்கே தான் இருந்தாங்க. ஷூட்டிங் ரேஞ்ச் பக்கத்துல வந்தோடனே ஃபைட் எடுக்க வந்தாங்க. ஓஜிபிடிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க ஃபிளேர் வாங்கலையா? ஆஹா, ஒரு வழியா வந்து ஈவெண்ட்டை பிடிச்சிருக்காங்க. 7 ஈவெண்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு பிஆர்டிஎம்லாம் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு பிஆர்டிஎம் கேரண்டி. இந்த பக்கம் யார் ஃபிளேர் வச்சிருக்காங்க? ஓஜிபிடிஎஸ் ஃபிளேரா இல்ல ஜோன் சென்டர்ல இருக்காங்க. ஸ்கூல் பிடிக்க போறாங்க. ஸ்கூல் பில்டிங் பிடிக்கறாங்க. அவ்வளவுதான், ஸ்கூல் பிடிச்சிட்டாங்க. ஜோன் சென்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஜோன் அவுட் ஆன உடனே இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிஆர்டிஎம் யாருக்கு ப்ரோ ஐவரி கன்ஃபார்மா ஓஜிபிடிஎஸ் அடிப்பான். இந்த மேட்ச் சம்பவம் இருக்கு. பாசிட்டிவ் பார்ட்ஸ் பாப்போம் அடிக்கிறானா பாப்போம், அடி பார்க்கலாம். முதல்ல பண்றானா பாப்போம். இருங்க, முதல்ல வந்து இருக்கணும். அதுக்கு முதல்ல 4 பேர் உயிரோடு இருக்கணும். போன வாரம் கடைசி மேட்ச் இவனு அடிச்சானு தெரியுமா? பிடிஎஸ் வந்து சந்தோரமா ஓரமா வந்து அடிச்சாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கும். எஸ்ஓபிடிஎஸ் வந்து பதிலடி கொடுக்கணும். இப்போ உண்மையாலுமே சொல்ல போனா அந்த மாதிரி அடிச்சு ஜெயிக்கணும். வேணாம், அந்த மாதிரி கூட அடிச்சு ஜெயிக்கணும், அதெல்லாம் வேணாம். ஜெயிச்சா போதும், நம்ம எதுவும் ஏற்று வேணாம், அமைதியா இருங்க. ஜெயிச்சா போதும், ஜெயிச்சா போதும் கைஸ். முக்கியமான டீம் எல்லாமே இருக்கு. கேவிடிஎஸ் அழிவின் எலும்புல இருக்கு. முதல்ல ஷாரோட கமெண்ட்ரி வேணாம். ஸ்குவாட்ல இருக்கு அவங்க திருத்திக்கு வந்தல எல்லாமே கத்துக்கிறது தான். வர வர கத்துக்குவோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்திட்டு கொஞ்சம் முன்ன விட இப்ப எவ்வளவு பெட்டர், ஃபார் பெட்டர். பட் கொஞ்சம் அமைதியா இந்த சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் விட்டுட்டானா ஐ வில் பி லைக் ரியல் மேன். அவன் அந்த பழைய காலத்து எல்லாம் இப்போ பேசுவான்ல, ஜீவா இப்ப கையை முறுக்குவான் பாரு, அடிப்பான் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். வில் பி லைக் மேபி அதான் சொல்றேன், ரொம்ப நாளா அவன் அப்படியே இருக்கனால உண்மையாலுமே அவன் கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி தான் இருக்கு. பட் அவனோட இன்னசென்ட்டை உடைச்சிடலாம்.
இன்னசென்ட் பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கொடூரமாக மாற்றி விட்டுலாம். கொடூரமாக இருக்கவன் தான் பொழைக்க முடியுங்கலாம். இன்னசென்ட்டாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், புவாவாக இருக்குது, வாந்தி வருது. அது பேசினாவே ஒரு மாதிரி வாந்தி தான் வருது. இப்படிலாம் தான் பேசுவாங்க அப்படின்னு. டோலிங்க கூட இப்படி பேசக்கூடாது. ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஜாலியாக அப்படிதான் நல்லா இருக்கும். ஜாலியாக கொஞ்சம் ஆறுதலுக்கு தான் சொன்னேன். அதுக்குள்ள ஆறுதல் எனக்கு எதுக்குடா புண்டா? நீ யாருடா லவுடே காப்பால் பையா? ஆறுதல் எனக்கு எதுக்குடா? நீ யாரா போட்ட வாழ்க்கையில என்ன பார்த்த? உலகத்தையே பார்த்து உலகத்தோட எல்லா மைனஸ் இதையும் அப்செட் ஹவுஸும் பார்த்துட்டா. ஆறுதல் யாரா வேணும் எனக்கு? ஆறுதல் வேணாம். நீ வாயை மட்டும் வேலையை மட்டும் பாடுறா. எனக்கு தேவை வேலை தாண்டா வேணும். அமைதியாடுறா சுத்தியா. ஆறுதல் கொண்டு போய் கழட்டுது. ஆறுதல் போட்டு கழட்டுது. ஆறுதல் வேலை ஆறுதல் வேலை போட்டு கழட்டு. இதெல்லாம் செருப்பு எடுத்து அடிச்சு போடுவான். ஆறுதல் 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 ஆறுதல். நான் எவன்ட்ட ஆறுதல் கேட்டிருக்கேன் பையே? மூடுறாவைய சார்ஜோ பையா. உன மார்க் அடிச்சிருவேன் சாரன். அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் சென்டிமெண்ட் வயிறு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் நானு. பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். வாய் முட்டு ஜாலியா இரு, அவ்வளவுதான். உன்னோட வாய்ஸ் ஏன் லைவ்ல கேக்குது? உன் லைவ்ல கேட்டா மட்டும் பரவாயில்ல. நாயே ஜார்ஜோ பையா சொல்லிட்டு இப்பதானே தெளிவா சொன்னேன். யூ டோன்ட் நீட் டு ஷோ எனிதிங் அப்படின்னு. உள்ள இருந்தா போதுன்னு. ஆறுதல் வேற போட்டு கழட்டும். ஆறுதல் போட்டு பேசாதடா மயிரே. சரிங்க ஓகே. வெறியா வரும் உனக்கு. இப்பலாம பேசிட்டு இருப்ப. யார் உனக்கு சொல்லி கொடுக்குறா இப்பலாம்? யாருமே சொல்லல. அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா வர்மா விளாக் அணி பிடிச்சிட்டாங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஓஜிபிடிஸ் அணி பிடிச்சிட்டாங்க. 2 அணி ஸ்கூல் அப்பார்ட்ஸ்ல எஸ்டிஜி பிளஸ் வர்மா விளாக் அணி எம்எஸ்ஓபி டைட்டனாக மாறி ரொசாக் மலையில ஓடிக்கொண்டிருக்கிறார். விஆர்டிஎம் அடிச்சிருக்காங்க. ரொசாக்கோடைய ரீகால் ஸ்குவாட் ஹவுஸ்ல. பரவாயில்ல, கொஞ்சம் உயிரோட இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாராகிறாங்க. இங்க பாரு வீட்டு மாதிரி அப்படியே கிர்காம் போட்டுட்டாங்க. கிர்கான் போட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் ஜோன் ஸ்விமிங் பூலோடைய பில்டிங் மேல வந்து ராட்ரிக் ஹேக்கர். ஓ எஸ்ஓபி சொல்ற பிஆர்டி ஓடுறான். ஓடுறே ஓடுறான். ஓடுறான் மேலே. வீட்டஸ் வேலை ஹார்டர். வீட்டஸ் வேலை ஹார்டர். வீடியோ ஹார்டர். பவிது பாக்குறாரு. அவ்வளவுதான் வெடிக்க போகுது. வெடித்தது வியாடியம். முடிக்கப்பட்டது வியாடியம். உடைக்கப்பட்டது வியாடியம். முடிக்கப்பட்டது வியாடியம். அழிக்கப்பட்டது வியாடியம். அழிக்கப்பட்டது. பிடிஎஸ் வேலையை காட்டுறான். பிடிஎஸ் வேலையை காட்டுறான். எஸ்ஓ பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழுத்தது. எஸ்ஓ பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழுத்தது. தவறு உச்சத்துல இருக்காங்க. ப்ரோ இந்த பொட்டையும் பேசுறதுக்கு ஏன் என்னைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க? அவன் அப்படி இருக்கிறானா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஏதோ ரூம் கிரியேட் பண்றதுக்காக அப்படி வச்சிருக்கேன் நான் அவனை. அப்புறம் அவன் அவ்வளவுதான் இப்படி பேசியிருந்தேன். நாய் அடிச்சு துறைச்சி விட்டுருவேன் வெளியே. அவன் பேசுறதுக்கு நான் எப்படி காரணம் கட்டாவும்? அவன் சொல்லி தான் கொடுக்குறேன் இப்படி பேசக்கூடாதுடா அப்படின்னு. லைஃப்ல ஏதாவது உண்டா அப்படின்னு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நோ நீட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸ்னு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். நான் இந்த டாக்ஸே நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஃபெலோ இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன் இத்தனைக்கும். இதுக்கு மேல என்ன சொல்றது? பொட்டையா இருக்கிறனா என்ன பண்றது? பொட்டையா ஆம்பளையாடுறாடான்னு கேட்க மாட்டேன். விலாக்ஸ் மலரோப்பினா ஓல் பையனா ப்ரோ இல்லத்தல. அது வேற ஒருத்தருக்கு சொன்னா வந்து உன் குடும்பத்துல யாராவது இழுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் என்னை பிடிச்சிருவாங்க, மறுபடியும் பிடிச்சதா உள்ள போட்டுருவாங்க. அதனால நான் அதை வந்து ரிலாக்ஸ் ப்ரோ கடந்து போறேன். கோ அண்ட் ஆஸ்க் யுவர் மாம் ப்ரோ சொல்லுவாங்க. மதனோப்பியானா என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்டீசன் தான் கடந்து போறதும் நல்லது. கடந்து போயிரு. ஆனா நான் போறா இருந்தா நீ என்ன பெரிய பூராடா பொட்ட பையா. ஆனா நான் போறா பிச்சைக்கார பொட்டையா அமைதாடுறா ஏதாவது சொல்லி வாங்கிட்டுக்காத. உள்ள வந்துட்டாங்க எப்படியோ. ஆனா எங்க ஆனா எல்லா வண்டியும் பஞ்சர்ல இருக்கு. எல்லா வண்டியும் பஞ்சரில் இருக்கிறது. மெயின் பில்டிங் இல்லாம அபார்ட்ஸ் இல்லாம மலைய ஜோனா போட்டுருச்சு. உள்ளே சென்று கொண்டிருக்கா. இவன் வேற அவ்வளவுதான் சொல்லி கிட்டான் புட்டான். அவ்வளவுதான் வெறியான சொல் புடிச்சாங்கப்பா. வெறியான சொல் புடிச்சாங்கப்பா. ஆமா சோபி மாரே மகாரா மாரணமா. ஆமா சோபி
மறுபடியும் எம்மா சோபி ஆள மறக்கா மரணமா எம்மா சோபி ஆமா சோபி மறக்கா மரணம் அடைஞ்சு கொண்டிருக்கானா மறுக்கா போல படிக்கிறதா பாப்பா லீவ் எடுத்துட்டாங்க 4 பேருமே உசுரோட இருக்காங்க ஸ்டார்ட் ஆஃப் பிடிஎஸ்ல குடிக்கறாங்க பாத்தீங்கன்னா OGBTS and STG அணி இருக்காங்க ஐரிஸ் STG அணி குடிச்சிருக்கு ஐவரி பாயிண்ட் 1 HP ல பாடுது கொண்டிருக்கான் பாய் போட்டு கொண்டிருக்கான் இப்ப ஐவரி அவங்கள்ட்ட போகணுமா BTS எத்தனை கில் இருக்காங்க 15 கில் BTS 15 கில் BTS 15 கில் அண்ணா ஐரிஸ் பில்டிங் ஏட்டாங்கண்ணா கோவிங்க டாஷ் உள்ள போயிட்டாரு STG அணியில வெறும் 3 பேர் தான் இருக்காங்க STG கேமிங்கும் STG நருட்டோ STG நோமக்சி 3 பேரும் அடிச்சு இந்த ஐரிஸ் பிடிப்பாங்களா BTS OGBTS பார்க்கலாம் DBTS 13 இருக்காங்க கோல் 6 கில் கோல் அகாரா மரணம் கோல் 18 கில் 18 கில் 18 கில் 15 கில்ல இருந்து இந்த STG அணியில 3 பேர் முடிச்சு 15 கில் ஆயிட்டாங்க சாக்கோ அகால மரணம் ஈவென்ட்குள்ள ஷாக்குக்குள்ள இருந்து சாக்கோ அகால மரணம் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது SOBTSல ஜோன் இருக்கு SOBTSல மட்டும் இப்ப 4 பேர் உயிரோட இருந்திருந்தா பக்கத்துல கூட யாரும் வரல ஆனாலும் சாக்கோ அகால மரணம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது What is happening? Zone SOBTS கிட்ட தான் இருக்கு. அப்படியே எப்படி ஆள மரணம் நடக்குது? என்ன நடந்து கொண்டே இருக்கிறது? Who is the culprit? Zone இருந்தும், ஷாக் இருந்தும், ஸ்மோக் இருந்தும், யாரும் பக்கத்துல வராமே அகால மரணம் நடக்குது கொண்டிருக்கிறதா? Any intentional death? பாதுகாம். ஐவர் வெளியே சென்று விட்டுருக்கான். ஐவர் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கானா? ஐவர் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கானா? ஐவர் ஒரு மிகப்பெரிய தவறு காணா இப்ப டீம் கூட தான் ஐவர் இருக்கணுமா ஐவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு எழுதி கொண்டிருக்கானா BTSல 4 பேரு 19 கில்லோட இருக்காங்க BTS அடிக்க போறாங்களா SOBTS ஆளா மரணம் அடைய போதா ஐவரி சொன்ன மாதிரியே வெளியே இருந்த ஐவரி நாக் அவுட் நடந்ததா அகால மரணம் நடந்ததா மரணம் நடந்தப்பட்டது சோல் நாக்கு ட்ரோல முடிச்சாங்க சாய முடிக்கிறாங்க சாய் 1 HP சாய் 1 HP சாய் ஆள மரணம் கோஸ் ஸ்டார்டிங் மட்டும் 19 கில்ல கோஸ் சாய் மட்டும் ஓஜி ஸ்குவாட்ல 2 பேர் இருக்காங்க பண்ண வீடு 2 பேர் முடிந்து விட்டது டீம் 20 முடிந்தது ஓஜி ஸ்குவாட் முடிந்து விட்டது गाइस கோஸ்டோபியா ராட்ரிகோ ஈஷா மட்டும்தான் இருக்கான் ஈஷா அகால மரணம் SOBTS அகால மரணம் 20 கில்ல இவங்க 21 கில்லா இப்ப பேன் லாஸ் ஆகணும் 26 கில்ல டிஃபெண்ட் பண்ணனும் இல்ல 26 அடிச்சா டைம் பிரேக்கர் வரும் 20 கில்ல எடுத்துட்டாங்க டான்சர் BTS OGBTS பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ல 9 கில்ல மாங்கனி மொத்தமா இவங்க 21 கில்ல கோஸ்ட் ராட்ரிக் காவலாடே டாப் அசால்டா கோஸ்ட் ராட்ரிக் என்ன பண்ண போறான் 21 23 ராட்ரிக் அந்த பக்கம் ராட்ரிக் 23 கில்ல சாரி BTS 23 கில்ல டெபிசிட் பண்றாங்க இவங்க கில் எடுக்கணும் இவங்க டெபிசிட் ஆறாங்க இவங்க டெபிசிட் பண்றாங்க இவங்க கில்ல டெபிசிட் பண்றாங்க SOBTS தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு SOBTS இன்னமும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 6 பேர் தான் அளவு இருக்காங்க 6 பேர் அடிச்சாவனவங்க 6 பேர் அடிச்சா மட்டும்தான் இவங்களால இது பண்ண முடியாது SOBTS தப்பிச்சது இப்ப BTS ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு BTS அடிச்சாவே போது SOBTS குவாலிஃபை ஆயிரும் என்ன நடக்க போகுது 24
25 கில்லு ஜோக்கு 5 கில்லு ராட்ரிக் 8 கில்லு 25 கில்லு 26 கில்லு 26 25 கில்லு வரலாம் இப்ப ராட்ரிக் நினைச்சா மட்டும்தான் முடியும். ராட்ரிக் நினைச்சா மட்டும்தான் முடியும். ராட்ரிக் ஆள முடியுமா? ஐபச்சான் வரான், கோட் வரான், ஐபச்சானா நெரு பெருகிறது, ராட்ரிக் நெரு பெருகிறது, நெரு பெருந்து கொண்டுகிறது. ராட்ரிக் முடிச்சா முடிச்சு, ராட்ரிக் முடிவடைதான். 24 இல்ல 25 டிஃபென்ஸ் செய்யப்பட்டது, டிஃபென்ஸ் செய்யப்பட்டது. 26 இல்ல டிஃபென்ஸ் செய்தது, டிஃபென்ஸ் செய்தது. சொல்ல போன எஸ் VTS ஆல மட்டும்தான் டிஃபென்ஸ் செய்ய காரணம் இருந்துச்சு. VTS